வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 4 நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இதில் பயிற்சி 4ல் 3ல் இருக்கக்கூடிய 11 மற்றும் 12 ஆகிய 2 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 11வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 10 விவசாயிகள் 21 நாள்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? 10 விவசாயிகள் ஒரு நிலத்தை 21 நாட்கள் என்ன செய்கிறாங்க? உழுது முடிக்கிறார்கள். அதே நிலத்தை 14 விவசாயிகள் உழுதாங்கன்னா எத்தனை நாளில் முடியும்? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 14 விவசாயிகள் நிலத்தை உழும் நாட்களின் எண்ணிக்கை என்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன அட்டவணை போடுமா? விவசாயிகள் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை. முதல்ல பாருங்க, எத்தனை விவசாயிகள்? 10 விவசாயிகள். எத்தனை நாள் ஆகுது? 21 நாட்கள் ஆகிறது. இப்போ பாருங்க, விவசாயிகள் அதிகமாகறாங்க. எத்தனை விவசாயிகள்? 14 விவசாயிகள். எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு தெரியல, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, 10 விவசாயிகள் 21 நாள் ஆகுது. அப்போ 14 விவசாயிகள் என்ன ஆகும்? குறையும். இந்த நாட்களோட எண்ணிக்கை குறையும். விவசாயிகள் எண்ணிக்கை அதிகமாகும் போது நாட்களின் எண்ணிக்கை குறைகிறது. அப்போ இது என்னது? எதிர் விகிதம். எதிர் விகிதத்துக்கு ஃபார்முலா என்ன? x1 into y1 equal to x2 into y2. இந்த விவசாயிகள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இதை x1 x2ன்னு எடுத்துக்கலாம். இந்த நாட்களோட எண்ணிக்கை y1 y2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். மதிப்பு எழுப்புறதுங்க. x1 y1, x1ஓட மதிப்பு 10 பெருக்கல் y1ஓட மதிப்பு 21 ஈக்குவல் டு x2ஓட மதிப்பு 14 பெருக்கல் y2. இந்த y2ஓட மதிப்பு தான் என்ன? எக்ஸு. இப்போ பாருங்க, நமக்கு இந்த எக்ஸோட மதிப்பு தான் வேணும். 10 பெருக்கல் 21 பை இந்த 14 இங்கே பெருக்கல் இருக்கா, இங்கே வகுத்தலா மாறும், ஈக்குவல் டு எக்ஸு. இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எந்த வாய்ப்பாடு பயன்படுத்தலாம்? 7வது வாய்ப்பாடு பயன்படுத்தலாம். பாருங்க, ஓரேலா 7, ஈரேலா 14, ஓரேலா 7, மூவேலா 21. இதை கேன்சல் பண்ணுங்க. ஓ2 2, ஐ2 10. மிச்சம் எத்தனை இருக்கு? 5 பெருக்கல் 3 ஈக்குவல் டு எக்ஸு. இங்கே பாருங்க, 5 3 பேர்னா 15 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை? 15. அப்படியே சைடை மாற்றி எழுத வேண்டாம். 15 நாட்கள். 15 நாட்கள். நமக்கு புக்கில் பின்னால் ஆன்சர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 6 நாட்கள் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே 10 விவசாயிகள் 21 நாட்கள் உழுது முடிப்பாங்க. 14 விவசாயிகளை எத்தனை நாளில் முடிச்சிருவாங்க? 15 நாளில் முடிச்சிருவாங்க. ஏதாவது இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர். 15 நாட்கள் தான் ஆன்சருங்க. கேட்டிருக்காங்க இல்லையா, எத்தனை நாட்கள் முடிப்பார்னு? அதான் என்னது? 15 நாட்கள். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, குறையும் நாட்கள் எத்தனை கேட்டிருப்பாங்க. 10 பேர் வேலை பார்க்கறதுக்கும் 14 பேர் வேலை பார்க்கறதுக்கும் குறையக்கூடிய நாட்கள் எத்தனை கேட்டிருப்பாங்க. பாருங்க, குறையும் நாட்களின் எண்ணிக்கை. குறையும் நாட்களின் எண்ணிக்கை எத்தனை நாள் குறையும் கேட்குறாங்க. குறையும் நாட்களின் எண்ணிக்கை, அதாவது 10 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 21 நாளில் முடியுது. 14 பேர் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்? 15 நாளில் முடியுது. அப்போ இந்த 21லேருந்து 15 கழிச்சிடணும். 21 15 கழிச்சா எவ்வளவு? 6 நாட்கள். 6 நாட்கள். அப்போ எத்தனை நாட்கள் குறையுது? 6 நாட்கள் குறையுது. இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர். சரியா? குறையும் நாட்கள் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். சரி, அடுத்தது 12வது கணக்கு பார்க்கலாமா? 12வது கணக்கு பாருங்க, என்ன இருக்கு? ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? பாருங்க, இதே கேள்வி மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. நம்ம கணக்கு முதல்ல முடிப்போம். பாருங்க, ஒரு வெள்ள நிவாரண முகாம் 80 நபர்களுக்கு உணவு எத்தனை நாளைக்கு இருக்குது? 60 நாளைக்கு இருக்குது. 10 நாள் கழிச்சு 20 பேர் புதுசாக உள்ள வராங்க. அவங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு உணவு இருக்கும்? இதான் கேள்வி. ஆனால் ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்க, உணவு போதுமானதாக இருக்கும் நாட்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். முதல்ல ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க? 80 பேர் இருக்காங்க. நபர்களின் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை 80 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு உணவுப் பொருட்கள் இருக்குது? 60 நாட்களுக்கு இருக்குது. எத்தனை நாள் முடியுது? 10 நாள் முடியுது. அப்போது
இந்த இது 60 நாளில் 10 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் எத்தனை நாள்? 50 நாட்கள். இந்த 50 நாட்களுக்கும் எத்தனை பேர் தான் அங்கே இருக்காங்க? 80 பேர் தான் இருக்காங்க. சொன்னது புரியுதா பாருங்க. ஆரம்பத்தில் 80 நபர்களுக்கு 60 நாட்களுக்கு உணவு இருக்குது. 10 நாட்கள் கழிஞ்சிருது. அப்போது 60ல் 10 நாளுக்கு தான் 50 நாட்கள். இந்த 50 நாட்களும் அங்கே எத்தனை பேர் தான் இருக்காங்க? 80 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்து வாங்க, 20 நபர்கள் அந்த முகாமுக்கு புதுசாக வர்றாங்க. அதாவது இப்போ பாருங்க, ஏற்கனவே 80 பேர் இருக்காங்க. புதுசாக ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா எத்தனை பேர் ஆயிடுவாங்க? 100 பேர் ஆயிடுவாங்க. அப்போ இந்த 100 பேர்த்துக்கு அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? எக்ஸ். இதான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல 3 இருக்கு. இதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆரம்பத்தில் இருக்கிறது இல்லையா? இதை நம்ம எடுக்க வேண்டாம், விட்டுறலாம். இதை நம்ம விட்டுறலாம். இது 2 மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சால் போதும்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, 80 பேர்த்துக்கு 50 நாட்களுக்கு உணவுப் பொருள் இருக்கு. அப்போ 100 பேர் அப்படின்னா கண்டிப்பாக உணவுப் பொருள் குறையும். ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அந்த உணவுப் பொருள் இருக்கும் இல்லையா, அந்த நாட்களின் எண்ணிக்கை என்ன ஆகுது? குறையுது. ஒன்று அதிகமாக ஒன்று குறையுது. அப்போ இது என்னது? எதிர் விகிதம். எதிர் விகிதத்துக்கு ஃபார்முலா என்ன? x1 × y1 = x2 × y2. இது என்னது? x1, இது x2, இது y1, இது y2. மதிப்புகளை பிரதிடுங்க. x1ஓட மதிப்பு 80 பெருக்கல் y1ஓட மதிப்பு 50 = x2ஓட மதிப்பு 100 பெருக்கல் y2ஓட மதிப்பு x. இப்போ பாருங்க, 80 பெருக்கல் 50. இந்த 100 இங்கே பெருக்கல் தானே இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தல மாறும் = x. இங்கே பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். அப்போ பாருங்க, 8 பெருக்கல் 5/1. அப்போ வகுத்தல 1 இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ 8 பெருக்கல் 5 தான். பெருக்கிடுங்க. 8 5 40 = x. அப்போ x = எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். 40 நாட்கள். அதாவது 10 நாள் கழிச்சு 20 பேர் புதுசாக வந்தாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர்? 100 பேர். அந்த 100 பேர்த்துக்கு உணவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? 40 நாட்களுக்கு இருக்கும். இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? இதுதான் ஆன்சர். ஆனால் நமக்கு புக்குக்கு பின்னால் 10 நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா பற்றாக்குறை நாட்கள். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் தெளிவாக இருக்கும். உணவு பற்றாக்குறை எத்தனை நாட்கள் கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல எழுதிடலாமா பாருங்க. இந்த கேள்விக்கு, இந்த கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர். 40 நாட்கள் தான். புக்குக்கு பின்னால் கொடுத்துருக்க ஆன்சர் இப்போ வர வைக்க போகிறோம். அதாவது உணவு பற்றாக்குறை ஆகும் நாட்கள். உணவு பற்றாக்குறை ஆகும் நாட்கள் = பாருங்க, 80 பேர்த்துக்கு எத்தனை நாளைக்கு இருக்கு? 50 நாளைக்கு உணவு இருக்கு. 100 பேர் ஆனாங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் உணவு இருக்கு? 40 நாளைக்கு தான் இருக்கு. 80 பேர்த்துக்கு 50 நாட்களுக்கு உணவு இருக்கு. 100 பேர்னா எத்தனை நாள் தான் இருக்கு? 40 நாள் தான். அப்போ இதுக்கு பற்றாக்குறை எத்தனை நாள் ஆயிடுது? 10 நாள் ஆயிடுது இல்லையா? அப்போ இந்த 50 மைனஸ் 40, 50லேருந்து 40 கழிச்சிட வேண்டியது. அப்போ 10 நாட்களுக்கு என்ன ஆயிடுது? உணவு பற்றாக்குறை ஆகிறது. சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.